अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सर्वदेशदशाकालेषु अव्याहतपराक्रमा रामानुजार्य दिव्याज्ञा वर्धताम् अभिवर्धताम् சர்வதேசங்கள்லேயும் தசைகள்லேயும் சர்வ காலங்கள்லேயும் தடங்கலற்றதான பராக்கிரமத்தை பெருமையுடையதான ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜாரிய திவ்யாக்ஞா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திவ்யாக்ஞை வர்த்ததாம் அபிவர்த்ததாம். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திவ்யாக்ஞை என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது பிரபன்னனானவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதுக்கு முன்னே இது பிரபன்னனானவன் இதை பண்ணணும்னா இதை தான் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, இதை விசேஷித்து பண்ணணும். அதுக்கு முன்னே அடிப்படையாக இருக்கக்கூடிய மனுஷ தர்மத்தை பண்ணணும். மனுஷ தர்மத்தை முடிஞ்ச வரையில் கடைப்பிடிக்கணும். மனுஷ தர்மம்ன்றது மனுஷனில் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவரவர்களுக்கு உண்டான தர்மங்கள் என்ன வேதத்தில் விதிச்சிருக்கோ அந்த தர்மங்களை பண்ணணும். அவளுக்கு முடிஞ்ச வரையில் பிராமணனுக்கும் பூர்ணமாக வேத அத்தியனம் பண்ணணும். அது இதுன்னா அவனால் முடியலன்னா அதனால் அதாவது அவனுக்கு எந்த அளவில் முடியுறதோ பிராரப்த கர்மவசாத் அவனுக்கு என்ன இருக்குதோ அதுபடியான அவனுடைய வர்ணாசிரம தர்மங்களை அவன் அனுஷ்டிக்கணும். அதுக்கப்புறம் அவன் பிரபன்னன் ஆகிருக்கிறதுனாலே வைஷ்ணவாகிரேசனாக இருக்கிறதுனால இந்த காரியங்களை பண்ணணும் அப்படின்னு 5 கட்டளைகளை சொன்னார். அதில் முதல் உத்தமோத்தம அதிகாரிகள் ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல். அதுக்கு யோகியத்தை இல்லையா அது இல்லாத அடுத்த அதிகாரிகளாக இருக்கவா அருளிச்செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல். அதுக்கும் யோக்கியத்தை இல்லைன்னா தானுகுந்த திவ்ய தேசங்களில் அமுதுபடி திருமாலை திருவிளக்கு அதெல்லாம் உண்டாக்குதல். அந்த மாதிரி திரவியத்தை கொண்டு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி பாகவதர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுற மாதிரி தளிகை சமர்ப்பிக்கிறதோ திருவிளக்கு சமர்ப்பிக்கிறதோ திருமாலையெல்லாம் உற்சவாதிகளுக்கு சமர்ப்பிக்கிறதோ அதெல்லாம் அதுக்கும் யோக்கியத்தை இல்லையாகில் துவயமர்த்தானுசந்தானம் பண்ணுறது. அதுக்கும் யோக்கியத்தை இல்லையாகில் வைஷ்ணவன் என்னுடையவன் என்று அபிமானித்திருக்க பெறது அப்படின்னு சொன்னார். இப்போது இதில் முன்னமே சொல்லியிருக்கோம், இதை ஞாபகம் வச்சுக்கணும். முதலத்துக்கு யோக்கியத்தை இருக்கவா மீதினால் விட்டுணும்னு இல்லை, ரெண்டாவதுக்கு யோக்கியத்தை இருக்கவா மீதி 3 விட்டுணும்னு இல்லை. ஏதோ எதுக்குமே யோக்கியத்தை இல்லாதவன் தான் கடைசியத்தை பண்ணணும் அப்படின்னு இல்லை. மேல் யோக்கியத்தை இருக்கவா முதலத்துக்கே யோக்கியத்தை இருக்கவா 5ஐயும் பண்ணணும்னு அர்த்தம். பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தி யோகியத்தை இல்லை, அருளி செயலை கேட்டு பிரவர்த்திலாம் அவள் மீதி 4 பண்ணணும்னு அர்த்தம். அப்படி இல்லை, ரெண்டுமே யோக்கியத்தை இல்லைன்னா தளிகை வித்தியாதிகள் சமர்ப்பிக்கிறோன்னா துவயார்த்தானுசந்தானம் பண்ணணும், அபிமானத்துலேயும் இருக்கணும். அது முடியாதவன் துவயார்த்தானுசந்தானம் அபிமானத்தில் இருக்கிறது ரெண்டும் பண்ணணும். அதுவும் முடியாதவன் அபிமானத்தில் இருக்கணும். எனக்கேனாப்பி அபிமானத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரும் இருக்கணும். சரி, இப்படி இருக்கிறது தான் ராமானுஜாரிய திவ்யாக்ஞை. தான் கொண்டிருக்கிற கோலமான சரீரத்துக்கு தகுந்த வர்ணாசிரம தர்மங்களை பிராரப்த கர்மவசாத்து தான் எப்படி அந்த சரீரத்தை எடுத்திருக்கானோ அதுபடிக்கு அவன் கர்மத்தை பண்ணணும். அது அடிப்படை தர்மம். அதுக்கு மேலே இவன் வைஷ்ணவனாகி பிரபன்னனாக இருக்கிறதுக்கு உண்டான கைங்கரியங்கள் இந்த 5. அதுலேயும் பிராரப்த கர்மவசாத் தாரதமியம் அடியாக 5, 4, 3, 2, 1 பண்ணணும் எல்லாரும். சரி, இது வர்த்ததாம். இந்த மாதிரி 5 கைங்கரியங்க. இது மேலும் மேலும் அபிவர்த்ததாம், மேலும் மேலும் நன்னா விளங்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது. எப்படி அவ்யாகத பராக்கிரமா அப்படின்னா
இந்த வைஷ்ணவ தர்மம் இருக்குதே, இது நிரங்குஷ சுவாதந்திரத்தை உடையவன் சொல்கிறோமே, அதை போல இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கட்டளையை யாராலும் மறுக்க இதெல்லாம் முடியாது. யாராலும் இதெல்லாம் யாராலும் இதெல்லாம் சாஸ்திர விரோதம் அப்படின்லாம் சொல்லி தடுக்க முடியாத விஷயம் இது. அதனால் அவ்யாஹத பராக்கிரமா ராமானுஜாரி திவ்யாக்யாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு சொல்கிறது இந்த 5வது கைங்கரியம் மாத்திரம் ஒருத்தன் பண்ணுறான்னு சொன்னமே, அவன் கொஞ்சம் ஆச்சாரியன் இடத்துல பிரதிபத்தி பண்ணி ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால பிரபன்னன் ஆயிட்டான்னா கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுண்டு துவயத்தை அனுசந்தானம் பண்ணுற மாதிரி முன்னேறி வருது. அது இருக்கவன் அப்புறம் கொஞ்சம் ஆட்டியமாக இருந்து கோவில் குளத்துக்கெல்லாம் கொஞ்சம் கைங்கரியம் பண்ணுறது, அப்படி திவ்ய பிரபந்தாதிகள்லாம் அப்படின்னு சேவிக்கிறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறது வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அதுதான் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்ன்றதுக்கு ஒரு பிரதான அர்த்தம். ஏன்னா இன்னொரு ஸ்லோகம் இருக்கிறதுனால இந்த 5ல் 5வது நிலையில் இருக்கவன் அதுக்கு 4வது நிலைக்கு ஏறுறது, 4வது நிலையில் இருக்கவன் 3வது நிலைக்கு ஏறுறது, இந்த மாதிரி இருக்கிறது. அதுலேயே இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணக்கூடிய தசை இருக்கிறது தான் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு இது பண்ணுறது. இப்போ இதுக்கு மேலே ஸ்ரீபாஷ்யக்காரர் இதை மாத்திரம் விதிக்கலை. இப்படி இருக்கக்கூடியவன் எப்படி லோகத்தில் நடந்துக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதாவது இந்த 5 கைங்கரியங்களை பண்ணுறவன் லோகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படின்றதையும் சாதிக்கிறார் மேலே. அது என்னது அப்படின்னு சொன்னால், இப்படி வர்த்திக்கக்கூடிய அதிகாரிக்கு இங்கேயும் எந்த இடத்துலையும் முன்னாடி பார்த்து நடக்கணும். முன்னாடி பார்த்து நடக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் வைக்கிற அடி இருக்குதே ஒரு ஸ்டெப்புன்னு சொல்கிறேங்களே, அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு, அதில் ஆபத்து இல்லாமல் இருக்கக்கூடியதான ஸ்டெப்பாக நாம் வைக்கணும். நடந்து போனாலும் சரி, ஒரு காரிய விசேஷத்தை பண்ணாலும் சரி, மேலுக்கு மேலே மேல் அடியை வைக்கச்சே அந்த இடத்துல நன்னா இருக்குதா, கல் மண் முள்ளுலாம் இல்லாத இருக்குதான்னு பார்த்து நடக்கிறதுன்னா பண்ணணும். இல்லைன்னா ஒரு காரிய விசேஷங்களை பண்ணச்சே அதில் ஆபத்து இல்லாமல் அந்த காரியம் நன்னா நடக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள்லாம் இருக்குதா அங்கே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் முன்னாடி பார்த்து நடக்கிறதுன்னு பேர். அப்படி முன்னாடி பார்த்து நடக்கிறதுல 3 விஷயங்களை சாய்க்கிற. 3 விஷயங்கள் என்னன்னா, லோகத்தில் இருக்கவா மொத்தம் 3 பேர். நாம் எல்லாரையும் நம்ம சுற்றி எல்லோரும் இருக்கா, அவள் மத்தியில் தான் நாம் இருக்கோம். இப்படி இந்த 5 கைங்கரியங்களை பண்ணச்சே நாம் எப்படி வர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சுற்றி 3 பேர் இருக்கா, 3 வகையான வர்க்கங்கள் மனுஷர்கள் இருக்கா. அனுகூலர், பிரதிகூலர், அனுபயர் அப்படின்னு 3 பேர் இருக்கா.
அனுகூலர்ன்றது யார், பிரதிகூலர்ன்றது யார், அனுபயர்ன்றது யார், அவளிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேணும் அப்படின்றதையும் சாதிக்கிறார். அதுதான் முன்னாடி பார்த்து நடக்கிறது. ஒருத்தன் வைஷ்ணவனிடத்தில் அபிமானம் பண்ணவனாக இருக்கான், யாரோ ஒருத்தன் அவனை கொண்டாடுறான், இல்லை யாரோ ஒருத்தன் அவனை தூஷிக்கிறான், இல்லை அவனை பற்றி விருப்பு வெறுப்பு இல்லாத அவன் பாட்டுக்கு போயின்னு இருக்கான். இந்த மாதிரி 3 பேர். அப்போது இந்த 5வது கைங்கரியத்தை மாத்திரம் பண்ணுறவங்க கூட என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த 3 பேர் தன்னை சுற்றி இருக்கிறதுனால இந்த 3 பேர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால், அனுகூலர்ன்றது முதல்ல யார் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அனுகூலர்ன்றது யார்? ஸ்ரீ வைஷ்ணவராக இருக்க வாழலாம். பிரதிகூலர் அப்படின்றது யாருன்னா பகவத் விட்டுக்கள், பகவானை துவேஷிக்கக்கூடியவர்களை அவள்லாம் பிரதிகூலர். ஸ்ரீ வைஷ்ணவர்னு சொன்னால் யார் எம்பெருமானை உள்ள வச்சுருக்கானோ தம் மனசில், அதுவே அதனாலேயே எம்பெருமான் அவன் உள்ளத்தில் வச்சுருக்கானோ அவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன். ஆனால் நமக்கு தெரிஞ்சது எம்பெருமானை யார் உள்ள வச்சுருக்கானோ அவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன். பெருமாளை துவேஷிக்கிறவன் பிரதிகூலர். இதுவும் இல்லை அதுவும் இல்லை, அனுபயர், அதாவது உபயமும் இல்லாதவா. அனுகூலரும் இல்லை பிரதிகூலரும் இல்லை. அவள் என்ன, யார் அவா? இந்த 2மே இல்லாத சம்சாரிகள். ஏதோ அவள் பிறந்திருக்கா, அவள் குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை நன்னா பார்த்துக்கிறா, அது இது. பெருமாளை பற்றி அவன் ஸ்தோத்திரமும் பண்ண மாட்டான், பெருமாளை பற்றி அவன் தூஷிக்கவும் மாட்டான். அப்படி இருக்கவன். இந்த 3 பேரை எப்படி 3 பேரோடு நாம் வர்த்திக்கணும், அதாவது அவளோட சகவாசம் கொள்ளணும் அப்படின்றத சாதிக்கிறார். அனுகூலரை கண்டாக்கா சந்தன குசுமாதிகள் போல, ஸ்ரீ வைஷ்ணவாளை கண்டா எப்படி இருக்கணும்னா சந்தன குசுமாதிகள். நிலவு தென்றல் போல, அபிமத விஷயங்கள் போல நாம் நடந்துக்கணும். அதாவது சந்தனம் புஷ்பம் இதெல்லாம் இருக்கே, சந்தனத்தை குளிர்ச்சிக்காகவும் இதுக்காகவும் பூசிக்கிறோம், புஷ்பத்தை சூடிக்கிறோம், அந்த வாசனையினால் ஒரு ஆனந்தங்கள்லாம் ஏற்படுறது. அதை போல அந்த வைஷ்ணவாளை கண்டா சந்தன குசுமாதிகள் போல் அவள் இது பண்ணணும், அவளோடு நம்ம கலந்து பரிமாறி இதெல்லாம் பண்ணணும். நிலவு தென்றல் போலவும், தென்றல் காற்றுல போய் உட்காந்துக்கிறோம், நிலவில் நிலா ஒளியில் வாசலில் போய் உட்காந்துக்கிறோம். அந்த மாதிரி அவள் இருக்கிற இடம் தேடி நாம் போய் உட்காந்துக்கலாம். அவள் அதான் இருக்கிற இடம் போய் தேடி பண்ணுறதுக்கு அங்கேயே இருந்தோன்னா சந்தன குசுமாதிகளை எப்படி நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அது மாதிரி அவளோட வார்த்தைகள்லாம் சொல்லி அவள் இடத்துலேருந்து நாம் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். நிலவு தென்றல் போல் அவள் இடத்துல போய் நாம் அபிமத விஷயங்கள் போலவும். 3வது அபிமத விஷயங்கள், நமக்கு பிடிச்ச விஷயம் இருக்குதே அதெல்லாம் நாம் இப்போ பிடிச்சவாள்லாம் ஆற்றுக்கு கூப்பிடுவோம். நம்ம என்ன, அதாவது வரவழிக்கவே வரவழிப்போம். ஆன மாதிரி அவளை கூப்பிட்டு உபச்சரித்து எல்லாம் பண்ணுவோம். ஆன மாதிரியும் வைஷ்ணவர்களை கூப்பிட்டு ஆராதிக்கணும். இந்த 3 படியாக அனுகூலர் இடத்துல நாம் நடந்துக்கணும். இந்த 5 கைங்கரியம் இருக்குதே, இந்த 5 கைங்கரியத்தில் பண்ணுறவன் அனுகூலர் விஷயத்தில் இப்படி இருக்கணும். பிரதிகூலர் விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சர்ப்பாதிகளை கண்டாற் போலே வெறுவி வர்த்திப்பான் அப்படின்னு சாச்சு. பாம்பு முதலியவைகளை கண்டாக்கா எப்படி பயந்துண்டு ஒதுங்குவானோ அப்படி. அவள் கிட்டையே சகவாசமே நமக்கு கூடாது, ஆனால் அதனால் நாம் ஒதுங்கி போகணும். அவகிட்டையே நாம் போகக்கூடாது. பாம்பை கண்டா எல்லாரும் பயந்துன்னு தான் போவாள். யாரோ ஒருத்தர் அந்த பாம்பை அடிக்கிறதுக்கு போவாள், அதை விட்டுடணும். ஆனால் மொத்தத்தில் பயந்துண்டு ஒதுங்கி போகணும். துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சாமானிய வச்சனமும் இருக்குது.
அதனால் பகவத்வேஷிகளாக இருந்தால் அப்படி நாம் விலகி நிற்கணும். ஏன்னா அவளுடைய தீக்குணம் நமக்கு சுலபமாக வந்துடும். அதனால் வெறுவி வர்த்திப்பன், பயந்து வர்த்திக்கணும்னு சொன்னோம். அனுபயாளாக இருக்காளே சம்சாரிகள், தாங்க உண்டு, தங்க குடும்பம் உண்டு, தன்னுடைய வாழ்வு உண்டுன்னு போயின்னு இருக்காளே, அவளை கண்டா எப்படி இருக்கணும்னா காஷ்டலோஷ்டாதிகளைப் போலே திருணவத்கரித்து வர்த்திப்பான். காஷ்டம்னா கட்டை, மரம், குச்சி. லோஷ்டம்னா ஓட்டாஞ்சல்லி. லோஷ்டம்னா ஓட்டாஞ்சல்லி. மண்கட்டி ஏதோ வச்சுக்கலாம். லோஷ்டம்ன்றது ஓடு, மண்கட்டி, அந்த மாதிரி. அதை நாம் என்ன பண்ணுவோம், ரோட்டில் இருந்தால் நாம் அதெல்லாம் பார்த்துன்னு போவோமோ, நாம் பாட்டுக்கு போயின்னு இருப்போம். அந்த மாதிரி அதை இப்போ ஒரு பொருட்படுத்தவே மாட்டோம். திரணவத் கரித்து வர்த்திப்பான். அந்த மாதிரி ரீதியில் அனுபவரை கண்டா நாம் பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு போகிறான், நாம் பாட்டுக்கு போகிறோன்னு இருக்கணும். ஆனால் அப்படியே போயிடலாமா அப்படின்னா அப்படியும் போகக்கூடாது. இவர்கள் அனுகூலிப்பவர்களாகில் இவர்களுக்கு ஞானத்தை உண்டாக்கவும். இப்படி நாம் திருணவத்கரித்து நாம் போனால் கூட, காஷ்டலோஷ்டத்தை கண்டுக்காமல் போகிற மாதிரி போனால் கூட, அவன் ஒரு கால் நாம் எதிர போகிறோம், நமஸ்காரம் சார்ன்றான், அந்த மாதிரி எதனா ஒரு இந்த தெருவிலே இருக்கார், எதிர வர அப்படின்னு நமஸ்காரம்னு சொல்கிறான்னு வச்சுக்கோம். அப்படி அவன் அனுகூலமாக இருந்தான்னா அந்த சம்சாரியாகப்பட்டவன் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பகவத் ஞானத்தை உண்டாக்கணும். அவளுக்கு பகவானை பற்றி விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லையோ இல்லை. அதனால் அவளுக்கு அந்த நம்மக்கிட்ட அவள் அனுகூலமாக இருந்தாள்னா, அவள் முதல்ல அனுபவராக இருக்கா, அதனால் நம்ம திரணவத்கரித்து இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவள் அனுபவராக சம்சாரியாக இருந்தால் கூட நம்ம இடத்துல அனுகூலமாக நடந்திருந்தாள்னா, அதான் நமஸ்காரம் சார்ன்றது, அதுன்றது, உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமா சார், நான் இது பண்ணுறேன் அப்படின்றது, அந்த மாதிரி எதனா நம்மோட அவள் அனுகூலமாக பழகுவாளாக இருந்தால் அவளுக்கு ஞானத்தை உண்டாக்கணும். என்ன ஞானம், அவளுக்கு பகவானை பற்றி ஒன்றும் தெரியல, அந்த பகவத் ஞானத்தை உண்டாக்கணும். அவள் அனுகூலம் பண்ணாதவாளாக இருந்தான்னு வச்சுப்போம். இவர்கள் அனுகூலியார்களாகில் அவள் அனுகூலமே பண்ண மாட்டா, நம்ம இடத்துல வரலன்னா நாம் அவனுக்கு போய் உபதேசம் பண்ண முடியாது, பகவத் ஞானத்தை சொல்ல முடியாது. ஏதோ நம்மோட நமஸ்காரம் சார் அது இதுன்னு எதனா விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சான்னா மேல் கொண்டு நாம் வார்த்தை சொல்லி அவளை கொஞ்சம் கொஞ்சமாக பகவத் ஞானத்தை உண்டு பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்னன்னா அவள் இடத்துல நாம் கிட்டவே போக முடியாது. அல்ல, ஐயோ இவனும் கொஞ்சம் நம்ம இடத்துல வந்தான்னா, ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொன்ன மாதிரி இந்த எதிர் வீட்டுக்காரனுக்கு சொல்லலாமே, அந்த மாதிரி இவன் வரலையே அப்படின்னு இவர்கள் பக்கலிலே ஐயோ என்று கிருபை பண்ணி இருக்கவும் அடுக்கும். ஐயோ இவனுக்கு இந்த மாதிரி நாம் இருக்கோம், அந்த வீட்டுக்காரன் வந்தான், அவனுக்கு ஏதோ சொன்னால் அவன் திருந்தி கொஞ்சம் பகவத் பக்தனை ஆகிட்டான், இவனையும் அந்த மாதிரி ஆக்கலான்னு பார்த்தா இவன் கிட்டவே வரமாட்டேன்றேன்னு ஐயோ அப்படின்னு அவனிடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிற. அதாவது இந்த 5 கைங்கரியம் பண்ணுறதோட கூட முன்னாடி பார்த்து நடக்கிறது எப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கிறவாள் இடத்துல அனுகூலர் இடத்துல சந்தன குசுமாதிகள் இத்தியாதிகளை போல் நடக்கணும். பாம்பை போல கண்டா வெறி பயந்து ஒதுங்குற மாதிரி பிரதிகூலர் இடத்துல நடக்கணும். பகவத்வேஷிகள் இடத்துல அனுபவர் இடத்துல காஷ்டலோஷம் மாதிரி அவளை பொருட்படுத்தாமல் போகணும். ஆனால் அவள் நம்மக்கிட்ட அனுகூல சுபாவத்தை காட்டினாள்னா அவளுக்கு பகவத் ஞானத்தை உண்டாக்கணும். காட்டலைன்னா ஐயோ இவன் பாட்டுக்கு இப்படி போயின்ட்டுருக்கான், இவனுக்கு நம்மளால் ஒரு உபகாரம் பண்ண முடியல, இவனை திருத்த முடியலையே அப்படின்னு அவனிடத்துல ஒரு கிருபை, அவன் என்றைக்கானா வருவானா அப்படின்னு வந்தான்னா பண்ணுவோம் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கணும் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இந்த எண்ணத்தோடு வர்த்திக்க முடியுமா எப்போவுமே? அதான் இந்த இதில் எதனா மாறுதலாக நடந்தோன்னா என்ன அப்படின்றத நாளைக்கு சொல்கிறேன். அதாவது அனுகூலர் இடத்துல சந்தன குசுமாதிகளை போல் இருக்கணும்னு சொன்னால்
அது இல்லாத ஒருத்தன் அவளை வந்து மாறி நடத்துகிறான். பகவத்விட்டுகள் இடத்துல, பிரதிகூலரான பகவத்விட்டுகள் இடத்துல ஒதுங்கி பயந்து வர்த்திக்கணும்னா இல்லாத அவனோட கூட ஸ்நேகபாவம் மாறி கொள்கிறான். அனுபயர் அனுகூலிச்சான்னா கூட அவனுக்கு ஒன்றும் பண்ணாத இருக்கான். அனுகூலிக்காத போனாலும் அவனோட போய் ஸ்நேகம் வச்சுக்கிறான். அப்படின்னு மாறி நடந்தான்னா அதனால் வரக்கூடிய தீமையை சாதிக்கிறார். அதை நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே